அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் கடந்து வருகிறவனை புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி, சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி, நன்மை செய்வேன் என்று சொல்லி, விடுதலையை தருவேன் என்று சொல்லி, கனப்படுத்துவேன் என்று சொல்லி, வழி நடத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் இந்த உபவாசத்தின் மத்தியில் என்ன செய்ய போறாரு என்கிறத தொடர்ந்து என்ன பண்ண போறோம், நாம அறிந்து கொள்ள போறோம். நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்க மத்திய சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனே போ என்றால் போகிறான், மற்றொருவனே வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்ப மெய்யாகவே ஆவியானவர் சொல்கிறதான காரியம். அல்லேலூயா. இந்த உபவாசம், இந்த 40 நாள் உபவாசம், அல்லேலூயா, தருகிறதான பலன், தருகிறதான பலன் விசுவாசத்தை பெருக செய்யும் என்று சொல்லி. அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஒரு விசுவாச வீரனாக இருந்ததுனால, அந்த விசுவாசத்தை தேவன் அறிந்ததுனால, அந்த 100க்கு அதிபதியை மகிமைப்படுத்தினது போல இந்த உபவாசத்தின் மத்தியில கடந்து வந்திருக்கிற நமக்கு விசுவாசத்தை தந்து, விசுவாசத்தின் மூலமாக வருகிறதான நன்மையை தந்து, விசேஷமாக இந்த கடைசி காலத்துல நம்ம, உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை எழுப்ப தேவன் விரும்பி மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் மேற்கில் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில தள்ளப்படுவாங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமா, தள்ளப்படுவாங்க. யாரு தள்ளப்படுவாங்க? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவங்க தள்ளப்படுவாங்க. விசுவாசம் இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. காண கடைசியாக இருக்கிறதுனால விசுவாசத்தை தந்து உன்னை பாதுகாக்க, உன்னை உயர்த்த, உன்னை கொண்டு இந்த கடைசி காலத்துல பலத்த காரியத்தை செய்ய விரும்பித்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அவ்விசுவாசம், அல்லேலூயா, ஆமா, ராஜ்யத்தின் புத்திரரும் புறம்பான இருளில தள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம இதே ஃப்ளோவில் போனா நம்ம தள்ளப்படுவோம் என்று சொல்லி, அல்லது பாதிக்கப்படுவோம் என்று சொல்லி, அல்லேலூயா, அதை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த உபவாசம் உன்னை மாற்றும் என்று சொல்லித்தான் தேவன் இந்த காரியத்தை சொல்லி, அல்லேலூயா, ஆமா, நான் விசுவாசத்தை தந்து உன்னை உறுதிப்படுத்தி இருக்கிறேன், உன்னை நான் தள்ளல, புறம்பாக்கல, உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உபவாசத்துல சேர்ந்து இருக்கிற நாம், அல்லேலூயா, விசுவாசத்தினுடைய ஒரு வல்லமையை, விசுவாச வரத்தை நாம பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி, அதனால அல்லேலூயா நாம தேவனோடு இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த கடைசி காலத்துல தேவன் நம்மை சேர்த்து கொண்டு புறம்பே தள்ளாத படிக்க, இருளின் காரியத்துக்குள்ளாக நிறுத்தாத படிக்க தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா. கால கடைசி பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கு என்று சொல்லி அறிந்ததனால ராஜ்யத்தின் புத்திரரை இருளின் காரியத்துக்கு நேராக நடத்த விரும்பி வைராக்கியமாக இருக்கிறதுனால அதை தடுக்க, அதை மாற்ற, வெளிச்சத்திற்குள்ளாக நீ தொடர்ந்து இருக்க. அல்லேலூயா. குன்றி போன, குறைந்து போன விசுவாசத்தை மாற்றி, விசுவாசத்தை ஊற்றி இந்த கடைசி காலத்துல உன்னையும் என்னையும் எழுப்பத்தான் தேவன் கூடி வர செய்திருக்கிறார். இந்த உபவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 100 அதிபதியை முன்னிறுத்தி மகனுக்கு இருந்ததான அந்த விசுவாசத்தை சொல்லி, அதே விசுவாசத்தை இந்த நாளிலே அந்த கடைசி அசைவில உனக்கும் எனக்கும் சபைக்கும் தந்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த உபவாசத்தினுடைய பலன் என்ன? இந்த உபவாசத்தினுடைய பலன் என்ன? அல்லேலூயா. ஆமா, இந்த ஒரு அனுபவம் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. உபவாசம், அல்லேலூயா, ஆமா, வருகிறவர்களை உபவாசத்துல
ஜெபிக்கிறவர்களை தேவன் சேர்த்து கொண்டு இந்த கடைசி காலத்துல உயர்த்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, என்னிடத்துல சீறுகிறவனை புறமே தள்ளுவது இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லிதான் அல்லேலூயா ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. இந்த உபவாசம் என்ன செய்யும் என்று சொல்லி, இந்த உபவாசத்தின் மூலமாக மகனே உனக்கு கிடைக்கக்கூடியதான காரியம் என்ன என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த தொடர்ந்து ஆவியானவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னதான காரியத்தை சொல்லி இந்த அனுபவத்தை இந்த நாளிலே இந்த உபவாசத்தின் மத்தியிலே உனக்கு தருவேன் என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை எழுப்ப, அல்லேலூயா, ராஜ்யத்தின் புத்திரராக நிற்க நிலைக்க தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்க முடியும். நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல 11வது அதிகாரத்துல 28வது வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே காரியத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்லி இந்த உபவாசத்துக்கு நீ வரணும்னு சொல்லி, நீ வந்தா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி. என்னையா இளைப்பாறுதல்? அல்லேலூயா. ஆழமான சமாதானம் என்று சொல்லி, இது மட்டும் நீ அறியாத பெற்றிராத ஒரு சமாதானம் என்று சொல்லி, உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, இதோ என்னுடைய சமாதானம் என்று சொல்லி அந்த சமாதானத்தை தர உன் இருதயத்துல தர. அல்லேலூயா. இனி வருகிறதான காலங்களில சமாதானமாக இருக்க முடியாத காரியங்களில சமாதானமாக உன்னை நிறுத்தத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கிற மழைக்கும் காத்துக்கு நம்மளுக்கே என்ன ஆயிருதுங்க? பயம் ஆயிருது. என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி, அல்லேலூயா, கலங்கி போயிருக்கலாம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை இருக்கிற நம்ம பார்த்துதான் இனி வருகிறதான இன்னும் ஆழமான மோசமான காரியத்தின் மத்தியிலும் கூட உன்னை சமாதானமாக சந்தோஷமாக இளைப்பாறுதலை உன்னை நிறுத்தத்தா. அல்லேலூயா. ஆமா, நீ வரணுங்கிறதுக்காக தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த உபவாசம் விசேஷமானது. அல்லேலூயா. வேதத்துல 40 நாள் உபவாசத்தின் மத்தியில நடந்ததான பெரிய பெரிய காரியங்கள். அதே போல இந்த 40 நாள் உபவாசம் உன்னுடைய காரியத்தை மாற்றும், குடும்பத்தை மாற்றும், சபையை மாற்றும் என்று சொல்லி, அல்லேலூயா, நீ இருக்கணும்னு சொல்லி, நீ நிற்கணும்னு சொல்லி, நீ சேரணும்னு சொல்லி, நீ சேர்ந்தா என்ன கிடைக்கும் என்று சொல்லித்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 100க்கு அதிபதியை முன்னிறுத்தி, அல்லேலூயா, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில காணலே என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். அல்ல, தேவன் அறியாத ஒரு மனுஷனுக்கு தேவன் அறிந்திருக்கிற நாம், அல்லேலூயா, விசுவாசத்துல தொடர்ந்து போயிருக்கிற நாம், இந்த கடைசி காலத்துல அவ்விசுவாசத்துல நிற்கிற நாம், அல்லேலூயா, இந்த அனுபவத்தை மாற்றத்தான் விசுவாச வரத்தை தந்து விசேஷமாக ஒன்று எழுப்பத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். செய்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அவனை சேர்த்து கொண்டு இருக்கிறார். இந்த உபவாசத்துல தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன செய்கிறார் என்கிறதை சொல்லி இந்த கடைசி காலத்துல உன்னை எழுப்பத்தான் தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன், இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த 40 நாள் உபவாசத்துல நிற்கும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உபவாசம் என்ன செய்கிறது? உபவாசத்துல தேவனை தேடி வருகிறவனுக்கு என்ன கிடைக்கிறது? அல்லேலூயா. தொடர்ந்து ஆவியானவர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக கடந்து வரும்போது வேதம் அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க யோவான் சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துல 37வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, நீங்க யோவான் சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும் போது 37வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துல வரும் என்று சொல்லி, பிதா கொடுத்திருக்கிறார், பிதா எழுத்திருக்கிறார், பிதா உன்னை அங்கீகரித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த உபவாசத்துல நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீ சேர்ந்து இருக்கிறதுனால, உபவாசத்தில் நிற்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி,
அல்லேலூயா. அவன் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம் இல்லைங்கிறது உண்மைதான். அல்லேலூயா. குறைவு என்கிறது உண்மைதான். சிறை இருப்பு என்கிறது உண்மைதான். நம்முடைய வழியிலே நாம் நடக்கிறோம் என்கிறதும் எல்லாத்தை மாற்றி தேவனோடு நிறுத்த, அல்லேலூயா, சேர்த்துக்கொள்ள, இழுத்துக்கொள்ள, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை இந்த கடைசி காலத்தில் செய்யத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அல்லேலூயா. பிதா உன்னை இழுத்திருக்கிறார், உன்னை அறிந்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். அதனால அல்லேலூயா, இயேசுனுடைய பலனை, இயேசு செய்ததான காரியத்துடைய நன்மையை உன்னுடைய காரியத்தில் அறியப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் உன்னை எழுப்ப விரும்பி இருக்கிறார். அதனால தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை புறம்பே தள்ளுவது இல்லை, இருளின் காரியம் இல்லை. அல்லேலூயா. பால் கடிப்பும் கற்கடிப்பும் இருக்கிறதான அனுபவம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த உபவாசம் ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. இந்த உபவாசம் என்ன செய்யும் என்று சொல்லி, என்ன செய்கிறார் என்று சொல்லி, என்ன கிடைக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். விசேஷமானதை தர, வித்தியாசமானதை தர, இது மட்டும் இல்லாததை தர, இது மட்டும் உனக்கு கிடைக்காத அனுபவத்தை தரதா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். தருவேன் என்று. அல்லேலூயா. அது என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். 3 காரியத்தை முக்கியப்படுத்தி அல்லேலூயா நம்ம அறிந்து தெரிந்து அல்லேலூயா அனுபவத்துல நின்று இந்த கடைசி காலத்துல தேவனுக்காக மேலான காரியத்தை செய்ய போறோம். அல்லேலூயா. சிறை இருப்பை திருப்புவே நடிச்சு, உன் சிறை இருப்பு மாறும் அடிச்சு, உன் அடிமைத்தனம் மாறும் அடிச்சு, உன் பலவீனம் விலகும் அடிச்சு. அல்லேலூயா. அந்த உபவாசத்துடைய தாக்கம் சிறை இருப்பை திருப்புவே நடிச்சு, சிறை இருப்பை உடைப்பே நடிச்சு, அடிமைத்தனம் மாறும் அடிச்சு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் இன்னும் அடிமையில இருக்கிறதான தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்படுவாங்க அடி சொல்லி. அல்லேலூயா. உன் குடும்பத்துல இருக்கிறதான அடிமைத்தன அனுபவங்கள் மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதை செய்யத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பிரயாசத்துடைய பலன் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. குடும்பத்துல உண்டாகும் என்று சொல்லி, விசேஷமாக வாலிப உள்ளங்களிலே உண்டாகும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வழி நடத்துவே நடிச்சு. அல்லேலூயா. ஆமாம், நானே கூட இருந்து நடத்துவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தான். இது மட்டும் நம்ம எப்படி நடக்கிறோம், நமக்கு எது சரியோ அதெல்லாம் நடக்கிறோம். அல்லேலூயா. இனி வருகிற காலங்களில் நானே அல்லேலூயா கூட இருந்து நடத்துவேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு கரிசனை, அக்கறை, அந்த அளவுக்கு இந்த கடைசி காலத்துல ஒரு பாதுகாப்பு அவசியம் என்கிறத ஆவியானவர் அறிந்திருக்கிறதுனால கூட இருந்து உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. கொஞ்சம் விட்டா கூட அழிவுதான், பிரச்சனை தான். அதனால கரம் பிடித்து நடத்துவேன். கால கடைசி அல்லேலூயா. பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமா என்று சொல்லி இறங்கி இருக்கிறதான காரியம். அல்லேலூயா. அவன் செபிக்கிற மகள் பானுவே என்ன பண்றான், ஆட்டம் காட்டுறான். அல்லேலூயா. செய்வான். அல்லேலூயா. சொல்லுவான். கலக்கத்தையும் கண்ணீரையும் பிரச்சனையும் கொண்டு வருவான். அதான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. அதை தடுக்கத்தான் தேவனுடைய காரியம். தடுப்பேன் என்கிறதுனால தான் கூட இருப்பேன் நினைச்சு, நான் உன்னை வழி நடத்துவேன் நினைச்சு. அல்லேலூயா. உபவாசத்தை விட்டு விலகினா, ஜெபத்தை விட்டு விலகினா, ஆலயத்தை விட்டு விலகினா, ஐக்கியத்தை விட்டு விலகினா, அல்லேலூயா இனி கஷ்டம்தான். அதனால தான் எச்சரித்து அல்லேலூயா நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி, இந்த உபவாசம் உன்னை நடத்தும் என்று சொல்லி, இந்த உபவாசத்துல தேவனுடைய வழி தெரியும் என்று சொல்லி, அநாந்தரத்துல வழிகளையும் அவாந்தரங்களில ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் அந்த அனுபவத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி, உன் வறட்சியை, உன் மனாந்தரத்தை, உன் பாதிப்பை மாற்றுவேன் என்று சொல்லி, அல்லேலூயா உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக சகாயம் செய்வேன், உதவி செய்வேன்,
ஐக்கியத்துல நிலை நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உபவாசம் மிக மிக முக்கியமானதா இருக்கிற படியினாலே அல்லேலூயா 40 நாள் சீனாய் மலையில மோசே அல்லேலூயா ஆமா கூட இருந்ததுனால முகம் மகிமையாக பிரகாசித்தது என்று சொல்லி அல்லேலூயா ஆமா இஸ்ரவேல் ஜனங்க பார்க்க பயந்தாங்க என்று சொல்லி அல்லேலூயா அந்த அளவுக்கு ஒரு பயம் அல்லேலூயா நம்மளை கொண்டு இந்த தேசத்துல நாம் இருக்கிற பகுதியில தேவன் செய்ய விரும்ப இருக்கிறபடினால அந்த மகிமையை இந்த நாளில உனக்கு அறியப்படுத்த விரும்பி இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை தருவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரகா பாரா ஷிகா பாரா ஷாலா கரா அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 காரியங்களை நம்ம முக்கியப்படுத்தி தேவன் எப்படி நம்ம இந்த உபவாசத்தின் மத்தியில கொண்டு செல்வார் என்கிறத நம்ம அறிந்து தெரிந்து என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம். அல்லேலூயா. நடத்துவேன் என்று சொல்லி அல்லேலூயா இதை குறித்து சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஏசாயா இதை குறித்து என்ன சொன்னார் என்று சொல்லி அந்த காரியத்தை இந்த நாளிலே தேவன் செய்ய விரும்பி இருக்கிறார் என்று சொல்லி எப்படி நிறைவேற்றுவார் என்று சொல்லி அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். எரேமியாவுடைய அனுபவம் என்ன, அன்னைக்கு எரேமியா அல்லேலூயா சொன்னதான அந்த காரியம் என்ன, இந்த நாளில் ஆவியானவர் சொல்கிறதான ஆழம் என்ன, அல்லேலூயா எந்த ஆழத்துல அவனை நடத்துவார், என்னை நடத்துவார், சபையை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லி நாம அறிந்து தெரிந்து என்ன பண்ண போறோம், அந்த அனுபவத்துல நாம நிற்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நாம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. சங்கீதத்தின் மூலமாக தேவன் பேசுகிறதான காரியத்தை நாம தெரிந்து கொள்ள போறோம். நீங்க சங்கீதங்கள் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 48வது சங்கீதத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உம்மை நடத்துவார். நான் உன்னை நடத்துவேன், மரண பரியந்தமும் நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. இந்த உபவாசத்துடைய தாக்கம் கடைசி மட்டும் உன்னை நடத்தும் என்று சொல்லி புறமே தள்ளுகிற தேவன் அல்ல, இடையில கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. உன்னை கண்டு அல்லேலூயா சுத்தி இருக்கிற ஜனங்க பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாகும், குடும்பத்துல உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. பின் வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அல்லேலூயா அல்லேலூயா ஒரு சாட்சியாக, ஒரு தாக்கமாக, சொல்லத்தக்க அளவுல ஒரு மாற்றமாக, ஒரு மாற்றவனுடைய வாழ்க்கையில நடக்கும் என்கிறதா தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இனி வருகிற காலங்களில மகளே நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, மகனே உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லிதான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனையை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். அல்லேலூயா. அரண்மனையை பாருங்க, அல்லேலூயா ஆலயத்தை பாருங்க, உபவாசத்தை பாருங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் நடக்கும் என்று சொல்லி அல்லேலூயா. ஆமா, இந்த உபவாசத்துடைய தாக்கம் மரணம் பரியந்தம் கடைசி மட்டும் உன்னை நடத்தும் என்று சொல்லி அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த உபவாசத்துல உனக்கு உண்டு என்று சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லி அல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த உபவாசம் என்று சொல்லி, அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நடத்துவேன், வழி நடத்துவார் என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் நடத்துகிறதான ஆழங்களிலே என்ன நடக்கும் என்கிறத பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள போறோம். இனி வருகிறதான அனுபவம் எப்படி இருக்கும் என்கிறத நாம விளங்கி கொள்ள போறோம். அல்லேலூயா. அதே சங்கீதங்கள் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 121வது சங்கீதத்துக்கு நேராக நிற்கும் போது 6-7 வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறத ஆவியானவர் சொல்லி, இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, தேவன் நடத்துகிறதுனால அது உனக்கு இருக்கும் என்று சொல்லி தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே
நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இன்னைக்கு சேதம் ஐரோப்பா தேசத்துல அல்லேலூயா குழு என்று சொல்லி வளர்ந்ததான ஜனங்க வெயிலினால சுருண்டு மடிக்கிறத நாம கண்ணால பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார், உபவாசத்தை இருக்கிற உன்னோடு பேசுகிறார். உனக்கு இல்லை என்று சொல்லி பகலில வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துகிறது இல்லை. சேதம் இல்லை, கேன்சர் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா இல்லைங்க. ஒரு வேளை கேன்சராக இருந்திருந்தா அல்லேலூயா எவ்வளோ பிரச்சனை பாருங்க, எவ்வளோ வேதனை பாருங்க. அதை மாற்றி இருக்கிறார் இந்த தேவனுடைய கரம். இந்த கடைசி காலத்துல தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா இல்லைங்க, நாளைக்கு நடக்க இருக்கிற காரியங்கள். பிசாசு கொண்டு வருகிறதான மகா பெரிய மோசங்கள், அதன் மத்தியில நிற்கிறதான காலங்கள். அதனால்தான் அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. கேன்சர் இல்லை அடிச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துகிறது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். அல்ல எல்லா தீங்குக்கும் சஜீஸ் எதிர்பாராத ஒரு தீங்கு தேவன் காப்பார். அல்ல தேவ ஜனங்களை காப்பார். அல்லேலூயா. உபவாசத்துல நிக்கிற உன்னை காப்பார். என்னை காக்கணுங்கிறதுக்காகத்தான், தீங்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லேலூயா உன்னை நடத்தி வந்து இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நடத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. சரி, எரேமியா என்ன சொல்றாரு என்கிறத நாம அறிந்து அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது 9வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவாங்க. எதுக்கு நம்ம வர்றோம்? சும்மாவா வர்றோம்? அழுகையோடு வந்திருக்கிறோம், விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறோம். தேவன் செய்வார் என்கிற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்ப ஆவியான சொல்றாரு, இந்த உபவாசம் வாய்க்க செய்யும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கத்தான் செய்து, அந்த கண்ணீர் மாறும் என்று சொல்லி, அந்த கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி, இந்த உபவாசம் துடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் உன்னை நடத்தி இருக்கிறதுனால, இந்த உபவாசத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுனால, இந்த உபவாசத்தினுடைய தாக்கம் உன்னுடைய அழுகையை மாற்றும் என்று சொல்லி அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவாங்க. அவர்களை வழி நடத்துவேன். நான் நடத்துவேன். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் நடத்துவேன். அல்லேலூயா. கோர்ட்டு கச்சேரியா இருந்தாலும் நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக நிற்பேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம், அந்த அளவுக்கு ஒரு வேகம், அந்த அளவுக்கு ஒரு விருப்பம் ஆவியானவர் இறங்க இருக்கிறதுனால தேவாதி தேவனுடைய ரட்சிப்பு வீணாக போகக்கூடாது என்று சொல்லி, இந்த அளவுக்கு பிரயாசப்பட்ட நம்முடைய காரியத்துல நமக்கு நஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லி, மோசமான முடிவு இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அது உண்மையான ஒரு வார்த்தை. இல்லாததால் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த விசுவாசத்தை வரமாக தந்து உன்னை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, தேவன் நடத்தும் போது அல்லேலூயா அவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து. அல்லேலூயா. இஸ்ரவேலை சிதற அடிக்கிறவர் இதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தைய காக்கு வண்ணமாக அதை காப்பாற்றுவார். காப்பாற்றுவே. அந்த அளவுக்கு தேவன் கரிசனை அக்கறை உயர்த்துகிறதான ஒரு ஆழம் அதிகம். இந்த கடைசி காலத்துல எழுச்சியின் சபையாக மாற்றுகிற தேவனுடைய வைராக்கியம் எல்லாம் நடக்கும் என்று. அல்லேலூயா. தேவன் நடத்துவார். அல்லேலூயா. கடந்த உபவாசத்துல தேவன் நடத்தினதான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சத்தியாகிடி சொல்லி ஒரு சகோதரிக்கு வந்தாங்க. 10 மணிக்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க.
நான் வந்து பார்த்துட்டு என்னடா இது புதுசாக இருக்கிறதோ, ஒரு வேளை தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருப்பாரோ, ஆண்டவரே புது ஆத்மாக்களை காணச்செய்யும்னு சொல்லி அல்லேலூயா கத்துன்னு கத்துறோம். ஒரு ஆளையும் காணமே. அல்லேலூயா தேவன் கொண்டு வந்து இருக்கிறார் என்று சொல்லி விசாரிக்கிற வேளையிலே அல்லேலூயா அவங்க சொன்னாங்க, அல்லேலூயா இந்த சபைக்கு தான் நான் ஆரம்பத்தில் வந்தேன். அல்லேலூயா இடையில நடந்ததான பிரச்சனை, இடையில என்ன நடந்துச்சு, அவங்க மாமி அதோ ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன பிரச்சனை? அந்த அம்மாவுக்கு தேவன் அற்புதம் செஞ்சார். என்ன அற்புதம்? கண்ணில பாதிப்பு, தேவன் ஆபரேஷன் இல்லாமல் சுகம் தந்தார். அதன் மூலமாக தேவன் சபையில வந்து நின்னாங்க, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு சொல்லி ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்களுடைய மகளை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆளோடு ஓட்டி போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மந்திராவதி கிட்ட போயிட்டாங்க. அன்னைக்கு வந்ததான ஒரு சரி இன்னைக்கு அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மருமகளை தாக்குகிறது, மருமகளை அலைக்கழிக்கிறது. அல்லேலூயா அது மட்டும் நான் உபவாசம் வந்து ஜெபித்ததே இல்லை, உபவாசம் செஞ்சதே இல்லை. உபவாசத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். தேவன் தான் என்னை கொண்டு வந்தாரு என்று சொல்லி அல்லேலூயா ஜெபித்துட்டு கடந்து போனாங்க. அல்லேலூயா ஆமாம், அவங்க நம்ம விசுவாசம் எல்லாம் முருகன் சர்ச்சுக்கு போகிறதான ஒரு விசுவாசி என்றாலும் தேவன் அல்லேலூயா கொண்டு வந்து நிறுத்தினார், வழி நடத்தினார். அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குந்தா தாலுக்காவில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு நின்னவங்க, நம்ம ஐக்கியத்தில் இருந்தவங்க. அல்லேலூயா ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போய் இருக்கிறவங்க. அல்லேலூயா எப்படி பார்த்தாலும் நம்முடைய விசுவாசிங்க தான். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வழி நடத்துவார். அல்லேலூயா ஆமாம், தேவன் வழி நடத்தினார். அல்லேலூயா பெனிஷன் அல்லேலூயா அவங்க நாமத்தில் இருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா ஆமாம், கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி நம்முடைய சபையில் வந்து நிற்கிறாங்க. இன்டர்நெட்டில் கூட நம்முடைய சபை இருக்குது. அல்லேலூயா நமக்கே தெரில, தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா இதுக்கு கூட நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கூகுள் மேப்பை பார்த்து ஒரு கார் எங்கே போச்சாங்க, கடலில் போச்சாங்க. அல்லேலூயா தேவன் நடத்துவார். அல்லேலூயா ஆமாம், நம்முடைய சபையை நோக்கி ஜனங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம். சாந்தமா பயங்கரமான ஒரு சாட்சி. எந்த சாந்தமா? குந்தா சாந்தமா, ரொம்ப அற்புதமான சாட்சி. 8 மணிக்கே சபையில் நிற்கிறேன். திடீர்னு சொல்லி நம்ம வந்தாங்க. என்னம்மா வந்தீங்கன்னு கேட்கும்போது தான் சொன்னார், நான் காலையில் ஒரு தரிசனம் பார்த்தேன், நிச்சயமாக தேவனை பார்த்தேன், தேவன் என்னோடு பேசினார், நீ சர்ச்சுக்கு போன்னு சொன்னார். சரி அப்படின்னு சொன்னேன். நான் என்ன நினச்சேன், அவங்க வீட்டு பக்கத்தில் தான் ஆர்சி சர்ச்சு, அங்கே தான் தேவன் கொண்டு போவாருன்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த அம்மாவை நடத்தி வந்தார். அவர் முன்னாடி போகிறாரு, இந்த அம்மா பின்னாடியே வந்தாங்க. ரோட்டில் கூட வரல, ஷார்ட்கட்டில் தான் வந்திருக்காங்க. அல்லேலூயா வழி நடத்துவார். அல்லேலூயா ரொம்ப பெரிய சாட்சி பாருங்க. அல்லேலூயா ஆமாம், உன்னை நடத்துவார், இனியும் நடத்துவார். கால கடைசியாக இருக்கிறதுனால அவர் அல்லேலூயா உன்னை நடத்துவார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா இப்படி அநேக காரியத்தை சொல்லிட்டே போகலாம். பூக்கார் நம்மத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா ஒரு அந்நிய பாதிப்பினால பாதிக்கப்பட்டுட்டு கொஞ்ச காலம் வந்தாங்க. கொஞ்ச காலம் அவங்க அந்நிய பாதிப்பினால பாதிக்கப்பட்டு இல்லை. அதன் மத்தியில் கூட திடீர்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடு எப்படி தெரியல. அல்லேலூயா இப்போ நிற்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அருமையான ஒரு மனைவி, நல்ல ஒரு விசுவாசம். அல்லேலூயா இன்னைக்கு கூட நிற்கிறாங்க. தேவன் நடத்துவார். அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக தேவன் செய்யக்கூடியதான காரியம் என்ன? அல்லேலூயா முதல் காரியம், உபவாசத்துடைய தாக்கம் என்ன? வழி நடத்துவார். எப்படி நடத்துவார்? அல்லேலூயா. இரண்டாவது இந்த உபவாசத்துடைய தாக்கம் என்ன? அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அல்லேலூயா
சிறையிருப்ப திருப்புவேன், அடிமைத்தனத்தை மாற்றுவேன். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த உபவாசத்துல உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த ஊழியக்காரர் வந்தாரு, இந்த ஊழியக்காரர் வந்தாரு, அவர் விடுவித்தார், இவர் விடுவித்தார் என்று சொல்லி. எதுவும் விடுவிக்காது. இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும், அல்லேலூயா, அது உங்களை விட்டு போகாது. அது பொய்யா, அது அறியலையா, அறிந்திருக்கிற நாமா, அல்லேலூயா, நாம எப்படி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? ஊழியரை நம்பி இருக்கிறோமா? தேவனை நம்பி இருக்கிறோமா? உபவாசத்தை நம்பி இருக்கிறோமா? உபவாசத்தை நம்பி வர்றோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் விடுதலை, சிறையிருப்பை மாற்றினதெல்லாம் உண்மைதான். கடைசி மட்டும் அந்த அனுபவத்தில் நிற்கணும்னு சொன்னா நாம சரியான அனுபவத்தில் நிற்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் நம்பி அல்ல, தேவனை நம்பி நிற்கணும், ஆரியத்தை நம்பி நிற்கணும், அல்லது காரியத்தில் நிற்கணும், உபவாசத்தில் நீ நிற்கணும். அப்பதான் அல்லேலூயா கடைசி மட்டும், அல்லேலூயா, முடிவு பரியந்தம் நம்ம நிற்க முடியும். தேவனுக்காக எழும்பி வளர்த்த காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான சாட்சி. அல்லேலூயா. அரட்டி பகுதியில் குமாரி என்று சொல்லி ஒரு படுகா சிஸ்டர், பெரிய பணக்காரங்க, திடீரென்று சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சனை. அந்த குமாரியுடைய மகளுக்கு, வாலிப மகள், பயங்கரமான பாதிப்பு. என்னென்னோ பண்ணாங்க, ஒண்ணுமே ஆகலை. என்ன ஆகலை? விடுதலை ஆகலை. அப்போ திடீர்னு சொல்லி கேள்விப்பட்டு சிஸ்மையில் எங்கள் தங்கச்சி ஊழியம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன உண்டாச்சுங்க? விடுதலை உண்டாச்சு, திருமணம் ஆச்சு. இன்னைக்கு கூட ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. பெங்களூர்ல இருக்கிறாங்க. விசேஷமாகத்தான் அவங்க வாழ்த்து இருக்கிறாங்க. ஆனால் வந்தது பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லேலூயா, அந்த ஒரு பாதிப்பு யார் மீது இருக்கிறது? அந்த குமாரியுடைய மகன் மீது. ஐடி கம்பெனியில ரொம்ப நல்லா சம்பளம் வாங்குறான். அல்லேலூயா. அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. அல்லேலூயா. இந்த பிரச்சனை மத்தியில் அவங்க என்ன பண்ணாங்க? பெங்களூர்ல இருந்து எங்க வந்தாங்க? சிஸ்மலுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. ஆமா. என்ன காரியம் சொல்லி பார்க்கும்போது, அவங்க அந்த அனுபவத்தில் இருந்திருந்தா என்ன கிடைச்சிருக்கு? விடுதலை கிடைச்சிருக்கு. அவங்க அந்த அனுபவத்தில் இல்லாததுனால அது தொடரும். அல்லேலூயா. குடும்பத்தை தொடரும், சந்ததியை தொடரும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், லட்சுமி அம்மா பண்ணது மருமகள் சத்யாவுக்கு. அல்லேலூயா. ஆமாம், அந்த அளவில் பயந்து நடக்கிறாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் அந்த அளவில் பயம். ஒரு ஆளுக்கிட்ட பேசினா சர்மம் நிற்குதாம் வந்து. இன்னைக்கு கூட அல்லேலூயா நடக்குதுங்க. அல்லேலூயா. பொல்லாத காலம், பிசாசுடைய காலம். அல்லேலூயா. ஆமாம், கடைசி காலத்தை குறித்து தான் தேவன் அநேகத்தை பேசி கொண்டு வந்தார். காலம் கடைசி. அல்லேலூயா. கெட்டவனை கெடுக்கும் காலம் என்று பின்மாற்றம் காலம் என்று விதைக்கிற காலம் என்று அல்லேலூயா. ஆமாம், அறுக்கிற காலம் என்று அல்லேலூயா. இப்போ அந்த காலத்துல பலனை பெறுகிறதான ஒரு காலம் என்று அதனால தான் நம்ம தப்பிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம எங்கே தான் போயிருப்போம்? போகிற இடத்துக்கு தான் போயிருப்போம். அந்த மாற்றத்தான், அந்த உயர்த்தத்தான், உன்னை கொண்டு வளர்ந்த காரியத்தை செய்யத்தான், இந்த கடைசி காலத்துல பிசாசை மிதிக்கத்தான், ஆவியானவர் எழும்பத்தான், தேவன் இந்த காரியத்தை செய்யத்தான் என்னோடு இருக்கிறாரு, காரியம் செய்கிறாரு. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக சிறையிருப்பு மாறும் என்று, சிறையிருப்பை மாற்றுவேன் என்று. அல்லேலூயா. ஒருவேளை சிறையிருப்பிலிருந்து தப்பித்திருந்தாலும் அந்த சிறையிருப்பு, அல்லேலூயா, குடும்பத்தை தாக்க என்ன இருக்குங்க? வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. சில வியாதிகள் சந்ததியில வரும் என்று சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசினுடைய ஆழங்கள். அல்லேலூயா. ஆமா, அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடிமைத்தனத்தை மாற்ற, குறைவை நீக்க, அல்லேலூயா, இல்லாததை தொடர்ந்து தந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த விசேஷித்த ஒரு காரியத்துல நம்ம மத்தியில நிற்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்ப திருப்பும் போது இந்த ஆழத்துல
ஏசாயா என்ன சொல்றாரு, எரேமியா என்ன சொல்றாரு, செப்பனியா என்ன சொல்றாரு, எபிரேயர் புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிறத என்ன பண்ண போறோம், நம்ம சொல்றோம். நம்ம எல்லா கரங்களை தட்டி மாறும், அடிமைத்தனம் மாறும், சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஏமாந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கூட மந்திரவாதத்துக்கும் வேற காரியத்துக்கும் கொண்டு போய் அதனுடைய பாதிப்பு இன்னும் நீங்காம நிற்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. விடுப்பேன்னு சொல்லிக்க தேவன் நம்மத்தில பேசுகிறார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லேலூயா. உபவாசம் இல்லாததுனால, நம்பிக்கை இல்லாததுனால, ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஏமாந்து. அல்லேலூயா. இப்போ நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ இதிலிருந்து எப்படி விடுதலை? அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தை இருக்கிறோம். இந்த பாதிப்பு இருக்குது. அல்லேலூயா. இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? மந்திரவாதி நாடகம், ஏதோ ஒரு மற்ற காரியத்தில் நம்ம நிற்கணும். அப்படித்தான் நம்ம பிசாசு கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளை தானே, உனக்கு ஏன் வந்துச்சு? உங்கள்கிட்ட இருக்குதானே, அதை விடுவிக்கிறவன் யாரு? அவன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டு போன வழி இருக்குத்தான் செய்யுது. அதை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அடிமைத்தனம் இருக்குது, சிறையிருப்பு இருக்குது, அதை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல குடியின் ஆவி இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் அடிமைத்தனங்கள், பிசாசுடைய கிரியைகள். அல்லேலூயா. மாற்றுவேன். அல்லேலூயா. குடியை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது, தேவனால் தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மாற்றுவேன் என்று சொல்லி நிற்கிறதுனால தான் நம்ம ஏமாந்து போவோம். தேவன் மாற்றுவார் என்று சொல்லி, பிசாசு கொண்டு வந்து இருக்கிறார் என்று சொல்லி, இந்த 2 அனுபவத்துல அறிவில நம்ம நின்று இருந்தா, பிசாசுக்கு விரோதமாக நம்ம எழும்பி இருந்தா, தேவனோட ஒத்தாசையை நம்ம கேட்டு இருந்தா, நாம் என்ன பண்ணிருப்போம்? தப்பித்திருப்போம். தெரியாததுனால 30 வருஷமாக நம்ம செய்தி கேட்டு கூட புரியாம இருக்கிற ஜனங்க இருக்கிறதுனால, என் ஜனங்க அறியாமையினால சங்காரமாகிறாங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த அழிவில் உன்னை மீட்கத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னை மாற்றத்தான் தேவன் உன்னோடு இடைப்படுகிறார். மாற்றுவே, சிறையிருப்பு மாறும். ஏசாயா சொல்கிறதான ஒரு காரியம் நீங்க வாசிக்க முடியும். முதல் அதிகாரத்துல 18வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, வழக்காடணும். அல்லேலூயா. தேவன்கிட்ட உரிமையாக கேட்கணும். ஏன் எனக்கு குழந்தை இல்லை? ஏன் எனக்கு இந்த பாதிப்பு? என் கணவனுடைய குடியாவி மாறல, ஏன்? நிற்கணும், கேட்கணும். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டே இருக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும். திறக்கிற மட்டும் தட்டணும், விடுதலை கிடைக்கிற மட்டும் தட்டணும். ஆத்மா முக்கியங்க. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்துல இருக்கும்போது, ஜெபத்துல இல்லாம இருக்கும்போது, உபவாசத்தை அசட்டை பண்ணும் போது முடிவு அழிவுங்க. அல்லேலூயா. அந்த ஆத்மா உன்னால ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான், அந்த ஆத்மாவை நீ மீட்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆத்மாவை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அறியாம, அல்லேலூயா, இந்த ஒரு சேலஞ்சாக சந்தோஷமாக போராடி என்ன பண்ணணும்? மேற்கொண்டு இருக்கணும். நம்ம பட்ட கவலைகள், அல்லேலூயா, நாம பட்ட காரியங்கள், பட்டதான பிரயாசங்கள், அல்லேலூயா, முறுமுறுப்புகள், இன்னும் ஆழமான அனுபவத்தில் நம்மை நிறுத்தி இருக்கிறது. அதை மாற்றி, அல்லேலூயா, அதை விளக்க, என்னை உயர்த்த ஆவியானவர் இந்த உபவாசத்தில் நிற்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த உபவாசத்தில் உன்னை கொண்டு வந்தும் நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். வழக்காடுவோம் வாருங்கள். அல்லேலூயா. தேவனோடு என்ன பண்ணும்? வழக்காடணும். அல்லேலூயா. மனுஷனோடு வழக்காடக்கூடாது, கோர்ட்டுக்கு போய் வழக்காடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தா, அல்லேலூயா, போராடலை, வழக்காடலை, ஏற்றுக்கொண்டான். அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, தேவன் செய்வார், நமக்காக காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமா, அதனால தான் நம்முடைய விசுவாசிகள் சொல்றது, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்ல போகாதீங்கன்னு சொல்லி. அங்கே போனால் நமக்கு தான் வெக்கம். அவங்க இருக்கிற ஒரு இதுக்கு அவங்கள
உங்களால் என்னதான் பண்ண முடியும்? இருக்கிறத ஊதி பெருசாக்க தான் முடியும். மரியாதை தான் என்ன பண்ணு சொல்லி புரியாம தான் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நாம தெரியாம தான் என்ன பண்றோம், போய் நிற்கிறோம். அதனுடைய தாக்கங்கள் தொடரும் நினைச்சோம். அதை மாற்றத்தான் வந்தேன் நினைச்சோம். அல்லேலூயா. தேவனோட வழக்காடணும்னு நினைச்சோம். அல்லேலூயா. நம்மளோட வழக்கை மற்றவங்கிட்ட கொண்டு போக கூடாதுன்னு நினைச்சோம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏறக்கூடாதுன்னு நினைச்சோம். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நமக்காக வழக்காட, நமக்காக காரியம் செய்ய, எல்லா இடத்துலையும் தேவன் நின்று அல்லேலூயா காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத மாற்றம் தடை சட்டம் வந்தது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் மாற்றினார், ஆட்சியை மாற்றி. அல்லேலூயா. ஆமா, இந்திரா காந்தியை கொண்டு வந்து ஒரே ஒரு கையெழுத்துல மாற்றினார். அல்லேலூயா. தேசத்தின் அளவிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறோம். நம்முடைய காரியத்தில் நடக்காதா? அல்லேலூயா. நம்பாததுனால, உபவாசத்தில் இல்லாததுனால, ஐக்கியத்தை விரும்பாததுனால, கொடுக்கிறத தவிக்கிறதுனால அல்லேலூயா பாதிப்பு மாறும். மாற்றுவே, சிறையிருப்ப மாற்றுவே. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அல்லேலூயா. அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆகும். பாவம் இருக்கத்தான் செய்து. அல்லேலூயா. பாவம் மன்னிப்புக்கென்று பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்ததும் உண்டு. அல்லேலூயா. ஆமா, மன்னிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா இருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. அப்பப்பா இருக்கத்தான் செய்து. அப்பப்பா என்ன பண்ணுங்க, மாற்று. அல்லேலூயா. அதுக்கு தேவ சமூகத்தில் நிற்கணும். பரிசுத்த உபவாசம் தான் பரிசுத்தப்படுத்தும் பாவம். அல்லேலூயா. மாற்றும். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அது மாறும் என்று சொல்லி, வெண்மையாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படி சொன்னா அந்த பாவத்தினுடைய தாக்கம் உன்னை தாக்காது என்று சொல்லி, பாதிப்பை கொண்டு வராது என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் என்ன உயர்த்துவார், குடும்பத்துல சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் மன்ன புரிஞ்சு செவி கொடுத்தா, சொன்னதை கேட்டா இதை தப்பிப்பீங்க. அல்லேலூயா. சொல்றது சொல்லட்டு போகுது, வழக்கமாக சொல்றது தானே, வழக்கமாக நான் வர்றது தானே, வழக்கமாக நான் செய்யறது தானே. அல்லேலூயா. அந்த வழக்கமெல்லாம் போச்சு, கால கடைசி. இனி கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த அளவுக்கு சீரியஸாக தேவன் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த உபவாசம் மாற்றும் என்று சொல்லி, சிறையிருப்பை மாற்றும் என்று சொல்லி, அதனுடைய ஆழம் பாவத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும் என்று சொல்லி, அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. மோகன் சி லாசரஸுடைய செய்தி நம்ம கேட்கிறோம். 30 வருஷம் குடிகாரங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல மாறுறாங்க கேட்கிறோம். எப்படிங்க? அல்லேலூயா. குடிக்கணுங்கிற எண்ணமே வரலன்னு சொல்லி, எங்க இருக்குதுங்க, மனசுல இருக்குங்க, மனம் மாறும். அந்த மனம் பொருந்தி இந்த செவி கொடுத்தா அல்லேலூயா இந்த பலனை காண்பீங்க. அல்லேலூயா. ஆமா, விடுறது கசந்தா, நீ குடிச்சிட்டே இரு, அதான் சொல்றது. நீ குடிச்சாலும் பரவாயில்ல, நீ இருந்து அல்லேலூயா பொறுமையா இருந்து நீ செவி கொடுத்தா அல்லேலூயா ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளால முடியுங்களா? முடியவே முடியாது. தேவனால முடியும், ஒரு வார்த்தையினால முடியும். ஆண்டவர் இறங்கும் போது முடியும். வேதம் சொல்கிறது, அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும் என்று சொல்லி. சும்மாவா? அல்லேலூயா. அபிஷேகம் இல்லையா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை, முகங்களை முறிக்கிற, கட்டுகளை அறுக்கிற, சிறையிருப்பை மாற்றுகிற, அடிமைத்தனத்தை விளக்குகிற, குடியின் ஆவிய ஒடுக்குகிற ஒரு வல்லமை இறங்குகிறது. இந்த உபவாசத்தின் மத்தியில உன்னுடைய வாழ்க்கையில அது இறங்குகிறது. அல்லேலூயா. ஆமா, கேட்கக்கூடிய உள்ளம் திறந்து இருக்கிறது. மனம் திரும்புகிறதான ஒரு மாண்பு உண்டாகி இருக்கிறது. ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, சபையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அதை நான் செய்வேன் என்று சொல்லிதான் ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள், ஆனால் பட்டயத்துக்கு இரையாவீங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆவியானவர் சொல்றாரு, மாட்டோம் என்றார், உபவாசம் வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. நிச்சயமா பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, ஆண்கள் பகுதியில் உபவாசத்துக்கு ஜனங்க இல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்படியே போகும்னு சொல்லி நீங்க எண்ணாதீங்க, நீங்க நம்பாதீங்க, அது நில்லுங்க. அதுதான் உங்களை பாதுகாக்கும், உன்னை மாற்றும், குடும்பத்தை மாற்றும். அல்லேலூயா. அதான் சொன்னேன். அல்லேலூயா. ரிசல்ட் அல்லேலூயா நார்மல். எவ்வளோ சந்தோஷம். கேன்சர்னு சொன்னா அல்லேலூயா பாதிப்பு. அல்லேலூயா. எத்தனை காலம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பிரச்சனை. பாதிக்கப்பட்ட ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல, குடும்பத்துக்கே. நீ நின்னா குடும்பம் செழிக்கும், தடைக்கும். நீ வந்திருந்தா எல்லாம் வருவாங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீ உபவாசத்தில் இருந்தா எல்லாம் மாறும். அல்லேலூயா. குடும்பமாக வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. அந்த அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதான ஒரு உபவாசம் என்று சொல்லி, 40 நாள் உபவாசம் என்று சொல்லி, அதை நீ மறக்காதே என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனை நிறுத்தி இருக்கிறார், மனப்பூர்ந்த செய்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்ன வருகிறார் காரியத்தையும் சொல்லி. அல்லேலூயா. பயப்படுத்தல எச்சரிக்கிறார். அதுக்காக நம்ம நல்ல கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியாவுடைய அனுபவத்தை அல்லேலூயா எப்படி என்கிறத நாம் அறிந்து கொள்ள போறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லி இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போறோம். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33வது அதிகாரத்துக்கு நேராக நீங்க நிற்கும் போது 7-8 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. 33:7-8. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன். திரும்பும். நீ திரும்புவாய், சபை பக்கம் திரும்புவாய், சபைக்கு கொடுப்பாய். அல்லேலூயா. தேவன் இந்த அனுபவத்துல நடத்துவார். நடத்துகிறதுனால நிற்கிறாய், இருக்கிறாய். அல்லேலூயா. எங்க போனாலும் விடுதலை இல்லைங்க, எங்கத்தான் விடுதலை இல்லை. அநேகருக்கு நான் துடிப்பேன், எப்படா போறது, நான் நிற்கிற இடத்துல நிற்கணும். அது ஒரு ஆபத்து. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து ஆபத்துலையும் தேவன் தான் உனக்கு பாதுகாத்து இருக்கிறான்னு அதையும் நீ உணரல, அதையும் தெரியலன்னு சொன்ன என்னதான் பண்ண முடியுது? அல்லேலூயா. அவன் என்னத்தை இழந்தாலும் அல்லேலூயா அனுபவத்தை நான் இழக்க மாட்டேன். நான் நிற்பேன், சரியா நேரத்தில் நிற்பேன், எழுந்து போக மாட்டேன். முடிவு நல்லது. நான் தான் சொல்றேன், சொல்றேன். எனக்கு போதுங்க உண்மைதாப்பா. அல்லேலூயா. மத்தியானம் மட்டும் வேலை செஞ்சுட்டு நீங்க நிறைய கட்டினா சம்பளம் கொடுத்துருவாங்களா? அல்லேலூயா. உலகத்திலே அப்படிங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறது. கூலி கிடைக்குமா, காரியம் நடக்குமா, விடுதலை கிடைக்குமா? அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைங்க. அல்லேலூயா. அதான் சொன்னேன், இரவின் பயங்கரத்துக்கு. இரவுல ஒரு பயங்கரம் நடந்தா எவ்வளோ பிரச்சனைங்க. என்னத்தான் பண்றதுங்க, எங்கத்தான் ஓடுறது, யாரை தட்டுறது, எவ்வளோ கொடுமை பாருங்க. உணராம இருக்கும். அல்லேலூயா. சுகமாக தங்கி இருக்க பண்ணுவேன். இனி வருகிற காலங்களில் சுகமாக நம்ம நித்திரை பண்ண, சுகமாக இருக்க அவசியங்க. உபவாசம் அவசியங்க, ஜெப அவசியங்க. அல்லேலூயா. தேவன் நடத்தி வந்திருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அனுபவத்தினால உன்னை மாற்றி இருக்கிறார், குடும்பத்தை மாற்றி இருக்கிறார், அடிமைத்தனங்களை உடைத்து இருக்கிறார். இங்க எரேமியா மூலமாக ஆவியானவர் சொல்கிறதான ஒரு காரியம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டு விட்டு, அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும், எவ்வளோ
எவ்வளோ துக்கப்படுத்தி இருப்போம். அதெல்லாம் வழங்கலைங்க. அந்த துக்கத்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. ஒரு ஆள் வெளியே போனால் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு பிரசங்கமே விளங்காது. எவ்வளோ இடலாக இருந்திருக்கோம், எவ்வளோ பிரச்சனையாக நம்ம இருந்திருக்கோம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் என்கிற பயம் இருந்துச்சா, பக்தி இருந்துச்சா? இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போகிறது. அல்லேலூயா. தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் மன்னிப்பேன்னு நினைச்சு. அல்லேலூயா. இனி அல்லேலூயா மனம் திரும்பி செவி கொடுக்கணும்னு சொல்லி, அல்லேலூயா வசனத்துக்கு நேராக நிற்கணும்னு சொல்லி, உபவாசத்துக்கு நேராக இருக்கணும்னு சொல்லி, அல்லேலூயா ஆலய காரியத்தில் நிற்கணும்னு சொல்லி, அல்லேலூயா ஆமாம் பலிப்பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன்னு சொல்லி சுற்றி சுற்றி வரணுங்க. அல்லேலூயா. ஆமாம், சபையில் என்ன இருக்கு, வெளியில் மண் இருக்கே, இது எப்படி செட்டு காற்றுல தூக்கப்பட்டு இருக்கிறதா, இது எப்படி, இதை யார் செய்வான்? அல்லேலூயா. பார்க்கணுங்க. அல்லேலூயா. உங்க வீடு அல்லேலூயா தேவன் சமயத்தை எடுப்பார். அல்லேலூயா. உங்க குடும்பமும் போய், ஆனால் உண்மை எதுங்க? இந்த வீடு தான். அல்லேலூயா. நித்திய வீடு தான். அல்லேலூயா. அந்த உணர்வை, அந்த உள்ளத்தை, அந்த அனுபவத்தை இந்த நாளிலே தேவன் தந்தபடியினால நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சரி, இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. நேரமானபடியினால கனப்படுத்தவே இருக்கிற ஒரே ஒரு காரியம்